அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியைன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தங்கம் வாங்குறது மட்டும்தான். அப்படி கிடையாது. தங்கம் அப்படிங்கிறது இன்றளவில் எல்லாருமே வாங்க முடியுமானா இன்றைய காலகட்டத்தில் யாரானாலும் வாங்குறதுக்கு கொஞ்சம் தயக்கம் அப்படிங்கிறது இருக்கும். சரி, எதற்காக இந்த அக்ஷய திருதியை அவ்வளோ விசேஷமாக கொண்டாடப்படுகிறது? இந்த நாளோட மகத்துவம் அப்படிங்கிறது என்ன? இந்த அக்ஷய திருதியை, அதாவது சித்திரை மாசத்துல வளர்பிறைக்கு அடுத்தது வர்ற திருதியை நட்சத்திரம் அக்ஷய திருதியை. இதில் நிறைய நமக்கு புராண காலங்களில் ஒரு நிகழ்வாக நடந்திருக்குது. நமக்கு அது நிறைய நண்பர்களுக்கு தெரிந்திருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. சிவபெருமான் பார்வதி தாயிட பிக்ஷை பாத்திரத்தில் அரிசி அன்னம் நிறைய வாங்கின நாள் அப்படிங்கிறது இந்த அக்ஷய திருதியை நாளில் தான் அங்கே அமையுது. கிரேதா யுகம் தொடங்கிய நாள் அப்படிங்கிறது இந்த அக்ஷய திருதியை நாளாக அமைகிறது. அதே மாதிரி நம்ம பரசுராமர் அவதரித்த நாள் இந்த நாள் ஆக அமைகிறது. அதே மாதிரி இந்த நாட்களில் கிருஷ்ணர் குச்சேலன் கிருஷ்ணன்கிட்ட போய் சந்தித்த நாளாக உங்களுக்கு தெரியும். சந்தித்த போது தான் அவலை கொடுத்ததாக 3 படி அவலை கொடுத்தது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த நாளும் இந்த அக்ஷய திருதியை நாள். இந்த நாளில் நிறைய விசேஷம் அப்படிங்கிறது சொல்லிட்டு போகலாம். சரி, நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாமே தானம் கொடுத்தது, தானம் வாங்கினது, ஒரு அவதாரம், ஒரு செயலை ஆரம்பித்த நாள் இந்த அக்ஷய திருதியை நாள். அதுதான் முக்கியமான நிகழ்வாக புராணங்களில் கூறப்படுகிறது. இப்போ இந்த நாளில் நம்ம என்ன ஆரம்பித்தா நல்லாயிருக்கும்? நம்ம முன்னோர்கள் கல்யாணத்துக்காக பொன் அப்படிங்கிறது வாங்குவாங்க. அந்த நாளில் இந்த அக்ஷய திருதியை நாளாக அவங்க எடுத்துக்கிண்டு அவங்க அந்த பொன் அப்படிங்கிறது வாங்கியிருப்பாங்க. தங்கம் வாங்குதல் அப்படிங்கிறது சிறப்பாக இருந்திருக்கும். இன்றைக்கி அது எல்லாராலையும் வாங்க முடியுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். இன்றைய நிலவரப்படி அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது சொல்லலாம். சிலர் சிறுக சிறுக சேமித்து அன்றைய நாட்களில் வாங்குவது அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அதற்கு இப்போமா அப்படின்னா முதல்லையே அதில் திட்டமிடுதல் அப்படிங்கிறது வேணும். அப்படி ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இந்த நாட்களில் வாங்கும்போது ஒரு செயல் பெருகுவது ஒரு புனித நாளாகவும் அதில் எந்த தங்கும் தடையும் இன்றி செயல்படும் ஒரு நாளாக இந்த அக்ஷய திருதியை அப்படிங்கிறது இங்கே சொல்லலாம். நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா விளக்கு புதுசாக அன்னைக்கு வாங்கலாமான்னா வாங்கலாம். அக்ஷய திருதியை அன்னைக்கு மாவில விளக்கு மாக்கோலம் போட்டு மாவிலை தோரணம் வீட்டு வாசலில் கட்டி, அதே மாதிரி அரிசியில் விளக்க ஏற்றுறது, இலை போட்டு அரிசியை போட்டு அதுக்கு மேலே அக்ஷதைக்கு மேலே ஒரு விளக்கேற்றுவது, சுவாமிக்கு நேவேத்தியம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா எந்த ஒரு மாசப்பிறப்புகளில் பார்த்தீங்கன்னா உப்பு வாங்குவாங்க. அதே மாதிரி அன்னைக்கு உப்பு, சர்க்கரை, ஜீனி, பருப்பு, நம்ம வீட்டுக்கு தேவையான உபகார பொருட்கள், நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீனி, அரிசி, இதை வாங்கலாமான்னா இதை தாராளமாக வாங்கலாம். அதுவும் அன்றைய நாளில் எந்த நேரத்தில் வேணால் நீங்கள் வாங்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. அதேமாரி சுவாமி கோவிலில் போய் எதாட்டி வாங்கி கொடுத்துட்டு வாங்க. இப்போ சுவாமிக்கு தேவையான பொருட்கள் அப்படிங்கிறது இப்போ யாரெல்லாம் எந்த பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். நீங்கள் சிவன் ஆலயங்களாக இருந்தாலும் சரி, பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரி, இல்லை அருகில் உள்ள ஏதோ ஒரு அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி, இந்த சூரியன் சம்பந்தப்பட்டவங்க, எனக்கு சூரியன் பலம் இல்லைன்னு யார் நினைக்கிறீங்களோ, அதாவது நான் என்ன செஞ்சாலுமே எனக்கு முதன்மைத்துவம் இல்லைன்னு யார் நினைக்கிறீங்களோ அன்னைக்கு குங்குமம் வாங்கி கோவிலில் கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். எனக்கு ஒரு அனுபவ குணமே இல்லை, நான் செய்கிறேன், என் பேர் எனக்கு இங்கே வரமாட்டேங்குதுன்னு யார் நினைக்கிறீங்களோ, நான் பின்னாடி தான் தெரிகிறேன், முன்னாடி தெரியல அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு இருக்குதோ, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அரிசி வாங்கி தானமாக கொடுத்துட்டு வாங்க. அன்றைய நாட்களில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி நான் பருப்பு வாங்கி தானமாக கொடுக்கலாம். இந்த அண்ணா தம்பி சம்பந்தப்பட்ட உறவுகள் சரியில்லைன்னு சொல்லக்கூடியவங்க பருப்பு சம்பந்தப்பட்டது, கடலை சம்பந்தப்பட்டது தானமாக கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பாசிப்பருப்பு பொங்கலுக்காக வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வாங்கி கொடுத்துட்டு வாங்க. இது அரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்து வாங்கி கொடுக்கலாமான்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். நல்ல பலனை கொடுக்கும். எனக்கு திருமணமே ஆகலை, நான் என்ன தானமாக கொடுக்கலாம்? நெய் வாங்கி கொடுங்க. சுவாமிக்கு நறுமணமுள்ள பூக்கள் வாங்கி கொடுங்க.
மாலை வாங்கி கொடுங்க. யாராக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகலை, இல்லைன்னா திருமணத்தில் தடை இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குதுன்னு யார் நினைக்கிறீங்களோ, அம்மனாக இருந்தாலும் சரி, சுவாமியாக இருந்தாலும் சரி, 2 மாலை வாங்கி கொடுங்க. 2 மாலை வாங்கி கொடுங்க. ஒரு மாலையை சுவாமியும், ஒரு மாலையை சுவாமி போட்ட பிறகு மறுநாள் உங்கள் கழுத்தில் வாங்கி, இல்லைன்னா நீங்களே போய் அதை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. திருமண யோகம் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாக வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த சுக்கிரன் பலம் இழந்தவர்கள் அப்படிங்கிறது, நீங்கள் நறுமண பொருட்கள், இனிப்பு தானம், அதாவது இனிப்பு சம்பந்தப்பட்டது இதெல்லாம் தானமாக கொடுக்கலாமானா தானமாக கொடுக்கலாம். சிலரை என்ன பண்ணுவோம்னா, ரோஜாப்பூ மாலை வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதே சொல்லுவோம். அதை செய்யலாமான்னா செய்யலாம். இந்த எனக்கு ஒரு குரு வேணும், நான் பண்ணுறேன், எனக்கு பெரும் பணம் அப்படிங்கிறது காத்துன்னு இருக்குது, அந்த பணம் எனக்கு கிடைக்காம இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, யானைக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா கோவிலில் உள்ள குருக்களுக்கு தானமாக நம்ம ஏதாட்டி கொடுக்கலாம். அது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். அந்த குரு அனுகிரகம் அப்படிங்கிறது நமக்கு இல்லாததுனால தான் இந்த தடையாக இருக்கும். அப்போ இந்த நாளில் ஒரு பொருளை வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். எனக்கு குருவுடைய அனுகிரகம் வேணும், எனக்கு பெரும் பணம் அப்படிங்கிறது காத்துன்னு இருக்குது, வரவே இல்லை, அப்போ நான் எதை செய்யலான்னு கேட்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு ஒன்று ஒரு பிராமணர்களுக்கு வஸ்திரதானம் அப்படிங்கிறது கொடுங்க. இல்லைன்னா கோவில் பூஜாரிக்கு போயிட்டு ஒரு தட்சணை போட்டிங்கன்னா ஒரு 200 ரூபா கூட நீங்கள் தட்சணை போட்டுவாங்க. எவ்வளோ போடுறீங்களோ அதோட டபுள் மடங்காக போட்டுவாங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். பெரும் பணம் தடை அப்படிங்கிறது உங்களுக்கு விலகும். இல்லைன்னா கொண்டக்கடலை வாங்கி கொடுக்கறது, நிலக்கடலை வாங்கி கொடுக்கறது, இந்த குழந்தைகளுக்கு கடலை மிட்டாய் வாங்கி கொடுப்பாங்க, அதை வாங்கி கொடுங்க, நல்லாயிருக்கும். நான் படிக்கிறேன், அந்த படிப்பு எனக்கு கை கொடுக்கல, படித்த படிப்புக்கு வேலை இல்லை, கரெக்டாக அந்த நேரத்தில் என்னால் பயன்படுத்தி கொள்ள முடியவில்லை யார் நினைக்கிறீங்களோ, படிக்கும் குழந்தைகளுக்கு புத்தகமாக வாங்கி கொடுங்க, பேனா வாங்கி கொடுங்க, பென்சில் வாங்கி கொடுங்க. இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு கால்குலேட்டர் அப்படிங்கிறது தேவைப்படும். அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இருப்பாங்க. அந்த குழந்தைகளே நீங்கள் போய் கால்குலேட்டர் வாங்கி கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும். அதே மாதிரி கை கடிகாரம் வாங்கி தானமாக கொடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினைத்த செயல், நீங்கள் தடைப்பட்ட செயல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். எனக்கு நோயோட தாக்கம் அதிகமாக இருக்குது, நான் என்ன மாத்திரை சாப்பிட்றது, எந்த டாக்டர் போய் எனக்கு பார்த்தாலும் நிவர்த்திங்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மை உங்களுக்கு இருக்குதா, கண்டிப்பாக நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு நீங்கள் தானம் கொடுங்க. யாரோ ஒருத்தங்க மருந்து மாத்திரை வாங்க முடியாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் மருத்துவ தானம் அப்படிங்கிறது பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல, ஆனால் அவங்களுக்கு என்னால் மருந்து வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2-3 மாதம் இதை செய்து பாருங்கள். உங்களுடைய நோயோட தாக்கம் அப்படிங்கிறது குறையும். அதே மாதிரி உங்களுக்கு உண்டான நோய்க்குண்டான மருந்து, அதற்குண்டான தீர்வு அப்படிங்கிறது இருக்கும். இப்போ பரம்பரை நோய்க்கோ நீண்டகால நோய்க்கோ நமக்கு மருந்துங்கிறது கிடையாது. ஆனால் மாற்று முறை மருத்துவத்தினால் நம்ம சாப்பிடக்கூடிய மருத்துவ முறைகள்லேருந்து கொஞ்சம் மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி எனக்கு ஃபாரின் போகணும், நான் என்ன பண்ணலாம்? இந்த சிவன் கோவில்களுக்கு நீங்கள் இப்போ திருவண்ணாமலை போனீங்கன்னா நந்தீஸ்வரருக்கு பக்கத்தில் ஒரு சிவாலயம் இருக்கும், ஒரு சிவன் சன்னதி இருக்கும், கீழே உட்காந்து குனிஞ்சு போகிற மாதிரி இருக்கும், கீழே படி இறங்கி போய் பார்க்கக்கூடிய சுவாமி. இதை நீங்கள் நிறைய ஆலயங்கள்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் ஒரு சிவலிங்கம் கீழே இறங்கி படி இறங்கி போய் சுவாமி கும்பிட்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த வெளிநாட்டு கல்வியானாலும் இருந்தாலும் சரி, வெளிநாட்டு வருமானமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா எனக்கு ஃபாரின் போகக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் அங்கே போய் சாமி கும்பிட்டு வரும்போது இந்த அமைப்புங்கிறது கை கொடுக்குமானா கண்டிப்பாக கை கொடுக்கும். அதே மாதிரி திருச்செந்தூரில் வள்ளி குகை இருக்கும். அந்த வள்ளி குகையில் இறங்கி போய் சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அங்கே போயிட்டு வாங்க, உங்களுக்கு இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகம் கை கொடுக்குமானா கை கொடுக்கும். ஆக்சுவலாக திருச்செந்தூரே பார்த்தீங்கன்னா மேல் மட்டத்திலிருந்து கீழே இறங்கி போய் பகவானை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு இடம்தான். மேலே பூமிக்கும் கீழே சுவாமி இறங்கி பாறைக்குள்ள வடிவமைத்து அப்படிங்கிறது இருக்கும். அதனால தான் திருச்செந்தூரை மிக விசேஷமாக சொல்லுவாங்க. நம்ம நினைத்த காரியம் செய்வதற்கு உகந்த தலம் அப்படிங்கிறது. அப்போ எனக்கு வெளிநாட்டு யோகம், எனக்கு ஞானம் சம்பந்தப்பட்டது, கல்வி சம்பந்தப்பட்டது எங்கே கை கொடுக்கும் அப்படின்னா இந்த இடங்களில் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக கை கொடுக்கும். அங்கே போயிட்டு வந்தால் காணுமா, 4 உளுந்த வடை வாங்கி தானம் கொடுத்துட்டு வாங்க, இல்லைன்னா உளுந்த பருப்பு வாங்கி தானம் கொடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி எள்ளு வாங்கி தானம் கொடுங்க, உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தானிய வகைகளில் செய்த உருண்டைகள் சத்து மா உருண்டைகள்னு சொல்லுவாங்க, அதை வந்து வாங்கி கொடுங்க. யாருக்கு? அங்கே இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு. இல்லைன்னா அந்த கோவிலில் நவதானிய சுண்டல்னு சொல்லுவோம், அதை வந்து பிரசாதமாக கொடுங்க. நீங்கள் நினைத்த காரியங்கிறது உங்களுக்கு சரியாகும். இதை எப்படி பண்ணணும்? அக்ஷய திருதியை அன்று அப்படிங்கிறது பண்ணணும். முடிந்தவர்கள் அதற்கு முன்னாடியே கோவிலில் போயிட்டு அதற்குண்டான தயாரெடுப்புகள் அப்படிங்கிறது பண்ணிட்டு வாங்க. மிக சிறந்த பலனை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். இந்த அக்ஷய திருதியை நாட்கள் எல்லாம் ஒரு செயல் செய்வதற்கு உகந்த நாளாக அமைகிறது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் நான் இத்தனை நாளாக என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த நாட்களில் ஆரம்பிப்பது என்னுடைய முதல் ஆரம்பமாக இருக்கட்டும். அது கடவுளுடைய அனுகிரகம், திருதியை அன்றே ஆரம்பிக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி.